இல்ல நான் இல்லாம நீ இல்ல. இப்ப நீ எவ்வளவு அழகா தெரியுமா? போட்டு வயிற்றுக்குள்ள போயிருக்குல்ல, இப்ப யார பார்த்தாலும் அழகாதான் தெரியும். சத்தியமா சொல்றேன், தக்காளி பழம் மாதிரி நீ இருக்கும்போது நான் என்னத்துக்கு இன்னொருத்தி முகத்தை பாக்குறேன்? ஏங்க, உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு ஆசை. இப்ப நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஏங்க, என்ன கல்யாணம் செய்துட்டதுக்கு அப்புறம் உங்க மனசுல என்ன தவிர வேற எந்த பொண்ணையாவது நினைச்சதுண்டா? என்ன செய்யறது, அவ அழகு என்ன சொக்க வச்சுட்டு. யாரவா? நம்ம குடும்ப டாக்டர் இல்ல, குடும்ப டாக்டர் மனோரமா. ஐயோ ஐயோ ஐயோ, கட்ட பொண்டாட்டிக்க துரோகமா? இப்பதான் புரியுது. அந்த கண்ணாடிக்காரர்கிட்ட நீங்க சிரிச்சு பேசிட்டு இருந்தது இதுக்குத்தானா? கிளி மாதிரி நான் பொண்டாட்டி இருக்க, அந்த கண்ணாடி குறைஞ்சு உங்களுக்கு நப்பாட்டியா? நான் சொல்றதை நான் கேட்க மாட்டேன். சத்தம் போட நான் சத்தம் போடுவேன். நான் பொண்ணா பிறந்த இந்த பூமியிலே ஒரு பூமானை கைப்பிடிச்ச வாழ்க்கையிலே கைப்பிடிச்ச பூமானோ எதுத்த வீட்ட பார்த்தானே. அவனை தெரிஞ்சா கோவிச்சுக்குவான். கோச்சுக்கிட்டு உங்க வண்டவாளவெல்லாம் அவங்ககிட்ட நல்லா தெரியட்டும். அங்க என்னப்பா சத்தம்? பையன் சத்தம் போடுறான். ஒழு இல்லடா, கதவை சாத்திட்டு வந்துடுறேன். ஏண்டா சின்ன ஐயா, என்னடா வர வர அந்த பண்ணக்கார பசங்க ஒழுங்கா வேலைக்கே வர மாட்டேன்றானுங்க? அதை ஏன் கேக்குறீங்க? என்ன? இந்த பாவிப்பைய பண்ணையாருக்கு உழைச்சி என்னத்தை கண்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆமாங்க, அது மட்டும் இல்லைங்க. இந்த ராம்பு இருக்கான் பாருங்க, அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு மேட்டு நிலத்துல கிணறு விட்டு ஆரம்பிச்சுட்டானுங்க. முட்டா பசங்க. என்னடே மேட்டு நிலத்துல போய் கேணி வெட்டா எங்கேயாவது தண்ணி வருமாடா? அவனுங்க சிந்தன வேர்வைதான் நிரம்பும். வெட்டியில பண்ணையாரு நிலத்துல சிந்துற வேர்வைய வெற்ற கிணத்துலயாவது சிந்துறம்னு சொல்றானுங்க. ஐயா, இத அவனுங்க சொல்றானுங்களா இல்ல நீ சொல்றியா? சிவ சிவ, நான் ஏங்க சொல்ல போறேன்? எவன் வேர்வையோ எங்க சிந்தனா எனக்கு என்ன? எனக்கு நீங்க நல்லா இருக்கணும். ஒரு சொட்டு வேர்வை நீங்க விடக்கூடாது, அது எனக்கு பிடிக்காது. இந்த கட்டாந்தரையில தண்ணியே வராதுன்னு அப்பவே சொன்ன கேட்டியா நீ? கடைசி நேரத்துல இப்படி சொன்னா எப்படிங்க? ஆமாங்க, மனசு தளர விடாம இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டா கண்டிப்பா இந்த இடத்துல தண்ணி கிடைச்சிரும். அட சரிதான் மாமா, தோண்ட தோண்ட கல்லு மண்ணு மாத்தா வருது. இந்த கிணத்துல சத்தியமா தண்ணியே வராதுமா. உங்க பேச்சை கேட்டு உள்ள வேலையையும் விட்டுட்டு வந்தோம். பேசாம பண்ணியார் வீட்டு நிலத்துல பாழ்பட்டு இருந்தாலும் பட்னி இல்லாம கஞ்சி குடிச்சிருக்கான். அட ஏன்னா வீணா பேசிட்டு நிக்கிறீங்க? வாங்க போலாம். வேற எதுவும் இல்ல. சத்திரனே, மணியனே, அண்ணே, காயமத்தனே, நான் சொல்றது கேளுங்க. அண்ணே, ஐயா தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ஐயா. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அட வாங்கியா போலாம். ஐயா ஐயா, என்னங்க ஏன் பேசாம இருக்கீங்க? கடைசி நேரத்துல எல்லாரும் இப்படி விட்டுட்டு போறாங்களே, அவங்க கூப்பிடுங்க. எப்படி கூப்பிடுறது? இப்ப அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்களோ அதைத்தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன். நீ கேட்கல. நீங்களுமா இப்படி பேசுறீங்க? பாஷாந்தி, மரத்தில் இருக்கிற பழத்தை பறிக்க நினைக்கலாம், ஆனா வானத்தில் இருக்கிற சந்திரனை பூமிக்கு கொண்டு வர நினைச்சா முடியுமா? அப்படி சொல்லாதீங்க. ஒரு காலத்துல சிவனோட முடியல இருக்கிறதா நினைச்ச சந்திரன்ல கூட இந்த காலத்து மனுஷன் விடாமுயற்சினால அடி எடுத்து வச்சுட்டான். காட்டை திருத்தி நாட்டை உருவாக்குனவனும் மனுஷன்தான், மலைய குடைஞ்சு பாதையை போட்டவனும் மனுஷன்தான். எடுத்த காரியத்தை சரியா முடிக்காம இப்படி பாதியிலேயே விட்டுட்டு போறாங்களே, இவங்களும் மனுஷன்தான்.